நெக்ஸ்ட் ஜென் நேர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். ஆவணி மாத பலாபலன்கள். ஆடி போய் ஆவணி வந்தால் வாழ்க்கை டாப்பில் வர்றதுக்கு உண்மையாகவே அந்த மாதம் தாங்க. இந்த மாதத்துக்கு விசேஷத்துக்கு பஞ்சம் இல்லை, இறைவன் அருளுக்கும் பஞ்சம் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆவணி அவிட்டம், வரலட்சுமி நோன்பு இருக்குது, கோகுல அஷ்டமி, ஓணம் பண்டிகை, இதோடு முடிஞ்சுதான் ஆவணி மூலம். ஆவணி மூலம் பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் இந்த விசேஷங்கள் அற்புதமாக இருக்கும். அப்போ இந்த மாதம் தொட்டே இறைவனோட அருள் கிட்டும் மாதமாக இருக்கின்றன. பொதுவாக புது தொழில்கள் தொடங்க, வீடு மாற்ற, அது மட்டும் இல்லாமல் மனதில் இருக்கிற கவலைகள் விலக, பல காலகட்டம் எப்போ சார் மாறும் எல்லாமே இந்த மாதம்தான். இல்லை கிரகப்பயிற்சிகள் பல நடக்குது. சூரியன் சிம்மத்தில் வந்த உடனே ஜொலிக்க காலகட்டம் வந்து விட்டன. முதல்ல இந்த நேரம் வந்த உடனே பார்த்திங்கன்னா கவலைகள் தீர்ந்து மக்கள் மகிழ்ச்சியில் பொங்குகிற காலகட்டங்கள். முதல்ல பொருளாதார விருத்தி, தைரியம், தன்னம்பிக்கை பெருகுகிற காலகட்டங்கள். வீண்டவனும் எந்திரிச்சு வரக்கூடிய சூழ்நிலையில் வந்தாச்சு. உறவுகள் வலுப்படுகின்றன. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது, வேலைக்கு செல்பவர்கள் ஒரு புதிய பரிணாமம் அடைகின்றன. ஒரு சிலர் ஹெல்த் ரீதியாக ரொம்ப பாதிச்சுட்டு இருந்தாங்க. சார் எப்போ சார் எங்களுக்கு மாறும், எப்போ விடிவு காலம் வரும், நல்ல காலம் பிறக்கும் சொல்கிறாங்களே எப்போ, அதற்குண்டான விடைகளாக வருகின்ற மாதம்தான் இந்த மாதம். இந்த மாதத்தில் எண்ணற்ற கேள்விகள் மக்களுக்கு மனதில் தேங்கி இருந்தது. ஆடி மாதம் வேண்டாம், தள்ளி போடுங்க. ஒரு மாதம் தள்ளி போட்டேன் சார். வீடு கட்டுறதுலேருந்து, சொத்து வாங்குறதுலேருந்து, கடன் அடைக்கிறதுலேருந்து எல்லாமே மாறியாச்சு. விடியல் எப்பொழுது இதோ உங்களுக்கு. இந்த மாதத்தில் வந்த உடனே ஃபஸ்ட்டு மனம் மகிழ்ச்சி ஏற்படுது. உலகில் ரீதியாக மாற்றம் ஏற்படுது. உங்களுக்கு ஏற்படாதா? நிச்சயமாக ஒரு பலிதம் ஏற்படும். இந்த நேரத்தில் இறையருளும் உங்களுக்கு குடும்ப ரீதியாக பல முக்கிய முடிவும் எடுக்க வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு. ரைட், அதை பற்றி தெளிவாக ஜெயிக்கின்ற காலகட்டம் என்னென்னு பார்த்துருவோம். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மகர ராசி அன்பர்கள், வேர்வை சிந்தி உழைக்கிறோம், அந்த வேர்வைக்கு உண்டான வெற்றி மழை எப்பொழுது பொழியும் அப்படின்ற இந்த கேள்விக்கு விடை தெரிகிற மாதம்தான் இந்த ஆவணி மாதம். உங்கள் ராசிக்கு குறிப்பாக 8ஆம் இடம் வலுப்பெறும்போது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம். அப்போ 8ஆம் இடம் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக சொல்லுவாங்க, ஆனால் பாசிட்டிவ் என்ன தெரியுங்களா? எதிர்பாராத லாபங்கள், புதிய முதலீடுகள், திடீர் என்ற பணவரவு, அப்போ அத்தனையும் எதிர்பார்க்கின்ற காலகட்டம். உங்களுக்கு குரு பார்வை வேறு இருக்குது, சொல்ல வேணும், அதை பற்றி பார்ப்போம். மகரம்னாலே கடின உழைப்புங்க. ஆடுற மாட்டை ஆடி கிடக்கும், பாடுற மாட்டை பாடி கிடக்கிற மாதிரி திறமை உள்ளது. திறமைக்கு தான் இந்த ராசி முக்கியத்துவம் கொடுக்கும். இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவிட்டி இருக்கும். மீடியா என்ற ஒரு துறை இந்த ராசிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், மீடியா துறை சம்மந்தப்பட்டது அற்புதமாக இருக்கும். இவங்களுக்கு என்ன, பிறந்த ஒரு விட்டு வெளியூரில் வெற்றி பெற வாய்ப்பு அதிகம். இது ராசி ரீதியாக கோச்சார ரீதியாக வருது. இப்போ ஜாதகமும் அதை உறுதிப்படுத்திட்டா அப்போ இவங்க வெளிநாடு வெளிமாநிலம் சொல்லவா வேணும். இவங்களை பற்றி பார்ப்போம். முதல்ல கடல் கடந்து சென்றவர்கள் திருப்பி ஊர் வரலாமா, இல்லை அங்கேயே பர்மனெண்ட் கிடைக்குமா? இதுதாங்க இந்த ராசி அந்த கேள்வி. வெளிநாட்டில் நிறைய பேர் இருக்கிறவங்க இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாறுது, உலக பொருளாதாரம் மாறுது, இந்தியா வரலாமா? இது ஒரு செக்டார். இன்னொரு செக்டார் இருக்குது, வெளிநாட்டில் வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா, கடன் இருக்குது, வெளிநாட்டு போயிட்டு ஒரு டைம் போயிட்டு வந்துட்டால் செட்டில் பண்ணிடுவேன், வாழ்க்கை மாறிடும். இது ஒரு செக்டார். இன்னொருத்தர், சார் வெளிநாட்டு வேலை கிடச்சிருக்கு, போகலாமா, இங்கேயே சேஃபாக இருக்கேன். இந்த கேட்டகரியில் தாங்க இந்த மக்கள் இருக்காங்க. அப்போ இது வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட நிறைய பேர் பார்த்திங்கன்னா, ஒரு சிலருக்கு வெளி மாநிலம் கிடச்சிரும். வெளிநாட்டில் வெளி மாநில வேலை கிடைக்கிது, போகலாமா வேண்டாமா, இது மாதிரி. அப்போ ஏதோ ஒரு அமைப்பு இது மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஜாப் ரீதியாக முக்கிய டிசிஷன் எடுக்க வேண்டிய காலகட்டங்கள், புதுசாக படிக்க வேண்டியது, கற்றுக்கொள்ள வேண்டியது, புது முயற்சிகள் அனுகூலமாக இருக்கும். எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும். இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்க நிறைய பேர் கேட்குற கேள்வி, இந்த வேலை இருக்கா, இல்லை வேலை போகலாமா? இது ஒன்று. இந்த வேலையில் எங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா? இது ஒரு சிலர். இன்னொன்று, வேலையை விட்டு பிஸ்னஸ் பண்ணலாமா? இந்த குழப்பத்தில் தாங்க இப்போ. ஏன்னா இந்த குழப்பத்திலிருந்து தீர்வு கிடைக்கிற டிசிஷன் எடுக்க வேண்டிய மாதம். பொதுவாக நிறைய பேர்த்துக்கு கோச்சார் ரீதியாக என்ன சொல்கிறேன்னா, கோச்சார் ரீதியாக வேலையில் ஒரு மாறுதல் உண்டு. அந்த மாறுதல் உங்களுக்கு இரவு பகலாக உழைத்தாலும் உங்களுக்கு அடுத்த சில வருடங்கள் சிறப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. பதவி உயர்வு கிடைக்கிற காலகட்டம், சம்பள உயர்வு உண்டு, வேலையில் வேலை கிடைக்கிற காலகட்டங்கள். வெளிநாட்டுக்கு இப்போ ஃபாரின் அனுப்புகிறோம், வெளியூருக்கு ட்ரை பண்ணுறவங்க அனுகூலமாக இருக்குது. இதுதாங்க உங்களுக்கு மேலதிகாரிகளும் சின்ன கருத்து வேறுபாடு இருக்குண்ணா, இல்லைன்னு சொல்லலை. அதை சாதுர்த்தியமாக கையெழுத்தணும். உங்களை பார்த்து கேள்வி கேட்குறவங்க பதில் உடனே சொல்லணும் அப்படின்னு அவசரப்படக்கூடாத மாதம். 8ல் இருக்கிற சூரியன் சாதகம் பயன்படுத்தணும். அப்போ பொறுத்து கொஞ்சம் யோசித்து பதில் சொன்னால் வெற்றி.
இந்த நேரத்தில் இவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம். பார்த்திங்கன்னா புதையல் யோகம், லாட்ரி யோகம்பா. அதுக்காக போய் லாட்ரி சீட்டு சுரண்டிட்டு இருக்க சொல்லலை. அது மாதிரி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, வேலை வாய்ப்புகள், திருமண யோகங்கள், சொத்து சுகங்கள் வருது, பூர்வீக ரீதியான விஷயங்கள் உண்டு. ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பணம் லாட்ரியில் விழுகிறது, அது ஓகே, அது சரியாக பயன்படுத்துது. இந்த ராசிக்கு எப்போவுமேங்க முதலீடு சம்மந்தப்பட்டது, ஃபிக்ஸ்டு டெபாசிட் இதெல்லாம் பண்ணால் கவர்மெண்ட் முதலீடு சிறந்தது, தனியாரில் சிறப்பாக இல்லை. சீட்டு போடுவது கவனமாக பண்ணணும். இந்த ராசி அன்பர்கள் சீட்டு போடுறேன், நகைச்சீட்டு இந்த மாதிரிலாம் அதெல்லாம் தெரிஞ்சு ஸ்டாண்டர்டான பிராண்டடான தான் போடணும். இந்த ராசி அன்பர்களுக்கு தான் ரைட். இப்போ பிஸ்னஸ் சார், பிஸ்னஸில் இந்த ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா கேட்குற கேள்வி, கடுமையாக உழைச்சி பலனை அனுபவிக்கலை சார். எல்லாமே பண்ணுறோம், ஆனால் கொஞ்சம் விரயம் ஏற்பட்டுகிட்டே இருக்க. ப்ராஃபிட் எப்போ? சம்பாரித்து வேலையாட்கள் கொடுத்தோம், கரண்ட்டு பில் கட்டினோம், வாடகை கட்டினோம், ஜிஎஸ்டி கட்டினோம், அதுலேருந்து வர வேண்டிய பணம் வரல. ஜிஎஸ்டியில் நிறைய பேர் மாட்டிட்டாச்சு, ஆடிட்டிங்கில் பழகுது. எப்போ ப்ராஃபிட்? இந்த மாதத்தில் தாங்க கவர்மெண்ட் வகையில் இருக்கிற சிக்கல்கள் தீரும். நிறைய பேர்த்துக்கு வேலையாட்கள் இருந்த மனஸ்தாபங்கள் தீரும். கொடுக்கல் வாங்கல்கள் சேரும். நிறைய பேர்த்துக்கு வர வேண்டிய பணம் நிறையா இருக்குது, அதெல்லாம் இப்போ தான் வரும். உங்கள் உறவுகளே பார்த்திங்கன்னா இத்தனை விஷயம் இருக்குது. இப்போ பிரிந்த உறவுகள் சேரும். இது தொழில் ரீதியாகவும் சரி, உறவுகள் ரீதியும் சரி. இப்போ இந்த ராசி அன்பர்கள் குடும்ப உறவுகள் பேச வேண்டியது நிறையா இருக்குங்க. குடும்பத்தில் இந்த ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வருத்தங்கள் ஏற்பட்டது. குடும்பத்தில் ஆளுக்கு ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம் இருக்கேன், இவங்க ஒரு பக்கம் இருக்கேன், மாறி மாறி இருந்தது. இந்த இவங்களுக்கு புது உறவு வருது, இல்லை ஏற்கனவே ரொம்ப நாளாக தெரிந்த ஒரு உறவு மீண்டும் வருது. பிரிந்தவர்கள் சேர்வார்கள். இளம் வயதில் இருந்த நட்பு வட்டாரங்கள் திருப்பி வரும். அந்த நட்பு வட்டாரங்கள் உங்கள் வாழ்க்கையை தடங்கள் இல்லாத மாதிரி இருக்கணும். அதை கரெக்டாக பார்த்து பயன்படுத்திக்க வேண்டியது. சரி, அப்போ பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். இப்போ திருமண வயதுடையவங்களுக்கு திருமண காலகட்டம் இப்போ தாங்க. திருமணம் சம்பந்தோட பேச்சுவார்த்தைகள் நிறைய பேர் ஆடி மாதத்துக்காக வெயிட் பண்ணிட்டு முடிஞ்சோன்னே ஆவணியில் திருமண பேச்சுவார்த்தைகள், ஒப்பந்தங்கள் அதை உறுதிப்படுத்துது. கல்யாணம் சம்மந்தப்பட்டது அனுகூலமாக இருக்குது. இப்போ 7-8 இருக்கும்போது திருமணத்தில் இந்த ராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே திருமணம் பேசும்போது பேச்சுவார்த்தை சின்ன ஒரு தடங்கள் ஏற்பட்டு அடுத்து நடக்கும். இயற்கையாகவே இந்த ராசிக்கு அமையும். இப்போ நடந்திருக்கு வேறு, நாங்கள் இருக்கணும் அங்கே இல்லை, நாங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன தடங்கள் வந்தது, அதெல்லாம் இப்போ சரியாகிற காலகட்டம் உண்டு. ஒரு சிலருக்கு எவ்வளோ பண்ணாலும் இல்லை சார், அடுத்த வாழ்க்கையை தான் பார்க்கணும், இது ஒத்து வரல, அது வெளிநாட்டில் இருக்கிறவங்க சொல்கிறதெல்லாம் சார் என்னன்னே தெரியல, இந்த மாதிரி இப்போ திருப்பி சேர வாய்ப்புண்டு. ஒரு சிலருக்கு மட்டும் டெசிஷன் எடுக்க வேண்டிய காலகட்டம். இதை பார்த்துங்க சார். லாபங்கள் கணிசமாக உயர்கிற காலகட்டம். லாபங்கிறது இடம், வீடு, சொத்து வாங்கினா பிறந்த ஊர் விட்டு வெளியூரில் வாங்கணும். பிறந்த ஊரில் வாங்கின வீட்டை, பிறந்த ஊரில் வாங்குகிற வீட்டை வாடகைக்கு ஒன்று நீங்கள் அனுபவிக்க தடையாக இருக்கிறது. பிறந்த ஊர் விட்டு வெளியூரில் வாங்கினதால் லாபம் உண்டு. இந்த ராசிக்கு வாடகை வருமானம் இதெல்லாம் நல்லாயிருக்கு. இப்போ குறிப்பாக கமிஷன் வகையில் வருமானம், கம்ப்யூட்டர் வகையில் வருமானம், வேலையாட்கள் மூலம் வகையில் வருமானம், இதெல்லாம் உண்டு. அப்போ இந்த ராசி நண்பர்கள் என்ன தான் வேலைக்கு போனாலும் சைடில் படிச்சுட்டு இன்னொன்று டெவலப் பண்ணணும். இவங்க லைஃப் பார்ட்னர் மூலம் ஒரு ஆதாயம் உண்டு. பிஸ்னஸ் பார்ட்னர் இப்போ கோச்சார ரீதியாக ஆதாயம் ஏற்படுகிறது. பூர்வீக ரீதியான சொத்துக்கள் உண்டு. இறை அருள், இறைவன் சம்மந்தப்பட்ட குறிப்பாக குலதெய்வம், இஷ்ட தெய்வத்தின் மூலம் ஆதாயம் ஏற்படுகிறது. ராசி நண்பர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்ட கேள்வி, குழந்தை சம்மந்தப்பட்டது நிறைய பேருக்கு மிஸ்கரேஜ். 5-10 இருக்கும்போது என்னென்னா மிஸ்கரேஜ் ஆனது, குழந்தை கன்சீவ் ஆக முடியாமல் போனது, சின்ன சின்ன தடங்கள் ஏற்பட்டது, நாங்கள் நல்லா தான் இருந்தோம், பதில் வரல அப்படின்னு குழந்தையை பற்றி ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஐவிஎஃப் வரைக்கும் போன பல பேர்லாம் இருக்காங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு மாறுதல் ஏற்படுங்க. அது கோயில் வழிபாடு தாண்டி நிறைய சொல்லும், குழந்தை இருக்கா இல்லையா, தத்து குழந்தையா, என்ன தான் இது, ஏன் தடங்கள், அதுக்குள்ள வழிபாடு என்ன, இதை பார்த்து நிச்சயமாக ஒரு விடிவு காலம் ஏற்படும். இந்த ராசி அன்பர்கள் இப்போ முடிவு, ஏன்னா குருபாலன் இருக்கும்போது பண்ணிக்கிட்டால் இதாக இருக்கும். குரு பார்வை கோச்சார ரீதியாகவும் தசாபதியும் மேட்ச் ஆகிட்டால் பெட்டர். ஹெல்த் ரீதியாக இந்த ராசி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஸ்கின் அலர்ஜி, அஜீரணம் சம்மந்தப்பட்டது, கேஸ்ட்ரிக், இது கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகுது, ஹெல்த் பார்த்து தான் ஆகணும். ஒரு சிலர் தூக்கம் பத்தலம்பாங்க, இதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க. ஆக மொத்தம் இந்த மாதத்தில் பல தடைகளை உடைத்தெறிந்து லைஃப்பில் லீட் பண்ண வேண்டிய மாதமாக இருக்குது. சூப்பரான மாதம். வேறு கேள்விகள் சந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம்.